அண்ணா, மருந்து கொடுக்க டைம் வந்துருச்சு. என்னங்கம்மா, தண்ணி குடிங்க. இங்க பாரு சரோஜா, உன் 3 பசங்களும் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கூட அவங்க உன்னை பத்தி யோசிக்காம இல்ல. அப்பா, உங்களுக்கு 3 பசங்க மட்டும் இல்ல, ஒரு பொண்ணும் இருக்கேன். அண்ணன்களை விட நான் எந்த விதத்திலயும் குறைச்சல் இல்ல. தெரியும்மா, என்ன எந்த பொண்ணாவது அவ வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு அம்மா அப்பாவை பாத்துக்க வருவாளா? அப்பா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எனக்காக எவ்வளவுலாம் செஞ்சிருக்கீங்க. அதுக்கு இதெல்லாம் ஈடு என்ன ஆகுமா என்ன? நம்ம நாத்தனார் பேசினதெல்லாம் கேட்டியா நீ? அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அவளை விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா அவளோட குட்டை எப்பவும் உடைச்சிருப்பேன். அத்தைக்கு மட்டும் இவ பண்ண காரியம் தெரிஞ்சது, வீட்டை விட்டு எனக்கு துரத்தி விட்டுருப்பாங்க. அம்மா, உங்க விரல்ல என்னாச்சு? அம்மா, என்னமா ஆச்சு? எப்படி இப்படி ஆச்சு? என்ன ஆச்சு? தலை நான் பாக்குறேன். இது வந்து என்னன்னா, அதாவது பிரீத்தி சொல்லு, டாக்டர் வந்து சொன்னாரு, அத்தைக்கு உடம்பு முடியாததுனால நிறைய ஊசி உடம்புல போட்டிருக்காங்களா, அதான் ஏதோ எஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி நீல கலரா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் அத்தையோட விரல் இந்த கலர்ல இருக்கு இல்ல இல்லையா பிரீத்தி? சொல்ல. ஆமாக்கா, அது வந்து டாக்டர் சொன்னாங்க மாமா, இந்த மாதிரி ஏதாவது நடந்தா அந்த அடையாளம் தானாவே கொஞ்ச நாள்ல போயிடுமா. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல மாமா. ஓ, அப்ப சரி. நான் பயந்துட்டேன், மருந்தோட பக்க விளைவா இருக்கும்னு நினைச்சிட்டேன். ஏன் முழிக்கிற? என்னோட ஆசை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அத்தை எப்படியாவது சீக்கிரமா குணமானா போதும். அதுக்கப்புறம் நான் அந்த ஆண்டவனுக்கு 100 தேங்காய் உடைப்பேன். ஒவ்வொரு படிக்கு ஒவ்வொரு தேங்காய் உடைச்சு 100 படி மேலே ஏறி போவேன். சூர்யா மாமா வந்துட்டோம். கிட்னி விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா போதும், கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்.